இதுகளை இங்க இங்க இருக்கிறதா அடிச்சு பத்தணும், இல்லைன்னா வேலையில இருந்து டெர்மினேட் பண்ணணும். முதல்ல அதை செய்யுங்க. இந்த டீச்சர்ஸ் பூரா பண்ற ஆமா, யாரையாச்சும் டீச்சரை வந்து பூத்துல உட்காருங்க, கணக்கெடுங்க, வீடு வீடா போங்கன்னா இந்த ஆசிரியர்கள் உண்மையிலே வெக்கமான சூழ சொல்றா ஒருத்தர் அந்த வேலைக்கு போக கூடாது. உங்களுக்கு வந்து இடம் கொடுக்க இடம் இல்லடா, உங்களுக்கு 800 பேருக்கு தான்டா இடம் இருக்குன்னா 800 செவிலியரை மட்டும் எடுங்க, ட்ரைனிங்க்கு சேருங்க. என்ன மயிருக்கு 80,000 பேரை சேர்த்து காசை வாங்கி நொட்டி உள்ள அமைக்கப்பட்டு இப்போ வந்து 8,000 பேருக்கு தான் இடம் இருக்கு, 7,000 பேருக்கு தான் இடம் இருக்கு. அதற்கு மேல இடம்னா அப்ப என்னது 80,000 செவிலியருக்கு ட்ரைனிங் கொடுத்து கொள்ளை அடிக்கிறீங்க, கல்லா கட்டுறீங்க. நாங்க என்னால முடியாத அளவுல செய்ய இயலாது, புரிஞ்சுக்கோ. உங்களை இயலாதுன்னா கட்சியை விட்டு போங்க, ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. அது நீ யாரு சொல்றது? மக்கள் 10 பேருக்கு இந்த 100 பேத்துக்காக நாங்க ஆட்சி இல்ல, இந்த டீச்சர்ஸ்க்காக மட்டும் ஆட்சி இல்ல. செவிலியருக்கு செய்ய இயலாது, ஆசிரியருக்கு செய்ய இயலாது, மாணவர்களுக்கு செய்ய இயலாது, பள்ளிக்கூடம் கட்ட இயலாது, ஒண்ணுமே இயலாது. நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க? ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. எப்படி இருந்தாலும் போற ஆட்சி தான். கடைசி நேரம் கடைசி விளிம்புல இருக்கு. இப்ப ட்ரிப்ஸ் வந்து ஒரு சொட்டா ஏறிக்கிட்டு இருக்கு, தானா போகுது. விடுங்க போங்க, உருட்டுங்க உருட்டு. எவ்வளவு நாளைக்கு என்ன உனக்கு முதலீடுகள் இருந்துட்டு வரக்கூடிய பணங்கள் எங்க? அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க, எல்லாம் ஆடிட்டு இருக்கு. எல்லாம் நடுவண் அரசு, ஒன்றிய அரசு பாத்துட்டு இருக்காது, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சும்மா நான் பேசுற கொஞ்சம் இரு, நீ பேசிட்டு இருக்க. தப்பு தப்பா பேசுற, என்ன தப்பு தப்பா பேசுறாங்க? இந்த பெண்கள் வந்து இப்ப போராடுறது முக்கியமா சம்பளம் வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் என்ன சம்பளம் தெரியுமா? மினிமம் எல்லாமே 60,000க்கு மேலதான். 60,000 68,000. மேக்சிமம் ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுடைய ஹெட் மாஸ்டருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000 வாங்குறாங்க. 1,50,000. சரியா? ஒரு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கி வேலை பார்க்கும்போது சம்பளம் இவ்வளவு. அந்த பிள்ளைகளை என்ன ட்ரைனிங் பண்ணி என்ன சொல்லி கொடுக்குற? உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குது. இது ஒரு டீச்சரு. ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 20-30 டீச்சர் பள்ளியில சரியான முறையில பாடம் நடத்துறாங்களான்னு செக் பண்ண வேண்டியது. ஆமா, செக் பண்ணிட்டே இவங்களை தார்கம்ப வச்சுக்கிட்டே, ஆமாமா தார்கம்ப வச்சுக்கிட்டே பின்னாடியே திரிவாங்க. ஒவ்வொரு டீச்சருக்கும் சாம்பார் வாலிய கொண்டு சொல்லுவாரு. வேற என்ன செய்வார்? கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? பள்ளிக்கூடம் இல்லம்மா, மேல ஓடு. அப்புறம் என்ன பள்ளிக்கூடம் இல்ல? அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்து காசு? நிறைய பள்ளிக்கூடம் மரத்தடியில இருக்குமா. அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 20 பிள்ளைங்க இருக்காங்கம்மா. 1ஆம் கிளாஸ்ல 1, 4ஆம் கிளாஸ்ல 1, 7ஆம் கிளாஸ்ல 1, 9ஆம் கிளாஸ்ல 1, 9th 10th எல்லாம் படிக்கிறதுல அரசாங்க பள்ளியில. இவங்க கணக்கு காட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசு பள்ளி மாணவர்கள்லாம் அதிகமாயிருக்கு. சில பள்ளியில அது வந்து உங்களோட பொறுப்பு கிடையாது. அந்த பள்ளியை நடத்துற தாளாளர், அந்த பள்ளியை நடத்துற எச்எம், அந்த பள்ளியில இருக்க ஆசிரியர்கள், அவர்கள் அந்த பள்ளியை நல்ல முறை. எங்க அம்பத்தூர்ல ஒரு பள்ளி இருக்கு, அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிராமத்து சைட்ல போய் பாருங்க, பள்ளி கிடையாது, மேல ஓட்டை, கீழேருந்து உட்காந்தா சூரியனை பார்க்கலாம். கேட்டாக்கா அந்த அம்மா சொல்றாங்க, சூரியன் தான் அந்த பள்ளிக்கு வந்து சாப்பாடு போடுறது. காலையில வந்தோன்னே மேலே பாருங்க சூரியன் தெரியுதா, தூக்கி கும்பிட்டுக்கங்கிறாங்க. சூரியன் அந்த அளவுல தெரியுது கீழே. அந்த மாதிரி தான் பள்ளி லட்சணம். இவங்க லட்சணம் கேட்டால் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்றது, ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு அலுப்பத்தனமா வெக்கமா இல்லை? உங்களுக்கு வெக்கமா இல்லை? சோறு போடுறோம் இதே சொல்றாங்க அலுப்பத்தனமா. அவங்க அப்பா விட்ட காசா கோடி கோடியா இருக்குல்ல, கொடுங்க, எடுத்து செய்யுங்க. இல்லை ஆசிரியருக்கு இவ்வளோ பேசுறாருல, அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அம்மா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சம்பளம் தரோம், நீங்கள் இந்த நிலையில தான் இருக்கணும், உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த சலுகை கிடைக்காது, இதற்காக எந்த இதுவும் கிடையாது, உங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எழுதி நீங்கள் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருக்கணும்.
வாங்கியிருந்தா அவங்க ஏன் ஏமா போராடுறாங்க? மூச்சு உனக்கு என்ன தெரியும்? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 10,000 பேரை ராத்திரியோட ராத்திரியா வீடு புகுந்து எல்லாத்தையும் கைது பண்ணி மாச கணக்கா கொண்டு ஜெயில அடைச்சாங்க. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? அப்ப அதுக்கு பதிலுக்கு செய்றீங்க இப்ப நீங்க. நாங்க பதிலுக்கு அவங்கள கொண்டு சார், ஜெயில அந்த போட்டுட்டு ஆட்சி சரியில்லைன்னது சொல்லிட்டு உங்களை அவங்க வந்து ஆட்சி தேர்ந்தெடுத்துட்டு சரியில்லை, இருக்காங்க. அவங்கள கொண்டு ஜெயில போட்டுச்சு அந்த அம்மா. எல்லாம் பெயில்ல வந்துச்சுங்க. ஒரு இப்ப மாசம் 2 மாசம் கழிச்சு நீங்களும் வந்து ரோட்டுக்கு வர வச்சு போராட வச்சு நாங்க இங்க இருந்து நீங்க ரோட்டுக்கு கைது என்ன பண்ணி போராடி என்ன புரியுதா? உள்ள புரியுதா? என்ன உள்ள புரியுதா? போட்டுருக்கு. சும்மா கைது பண்ணி இப்ப மத்தியானம் சோத்தை போட்டு உட்காருங்கன்னு சொல்லி உட்காத்தி வச்சிருக்கு. அதை தின்னு போட்டு ராத்திரி விடிஞ்ச உடனே காலையில மறுபடியும் போய் உட்காருதுங்க. இதுகளுக்கு இங்க இங்க இருக்கிறதா அடிச்சு பத்தணும், இல்லைன்னா வேலையில இருந்து டெர்மினேட் பண்ணணும். முதல்ல அதை செய்யுங்க. இந்த டீச்சர்ஸ் ஆனா பூரா எலெக்ஷனுக்கு பண்றது மவன ஆமா. யாரையாச்சும் டீச்சரை வந்து பூத்துல உட்காருங்க, கணக்கெடுங்க, வீடு வீடா போங்கன்னா இந்த ஆசிரியர்கள் உண்மையிலே வெக்கமான சூடு சொல்றா ஒருத்தர் அந்த வேலைக்கு போக கூடாது. இந்த எலெக்ஷன் வேலைக்கு, பூத்து வேலைக்கோ, இந்த ஓட்டர் செக் பண்ற வேலைக்கோ போக கூடாது. இந்த ஆசிரியர்கள் எவ்வளவு கேவலமா பேசுறாரு. கொண்டு போய் அடைச்சு வச்சு நாங்க சாப்பாடு போட்டு உட்கார பொத்திக்கிட்டு போகணுங்கிறாரு. இதுதான் திமுக. இந்த திமுகவுக்கு நீங்க வேலை செய்யக்கூடாது. உண்மையிலே நான் சொல்றேன். ஆமா ஆமா, உண்மையில இந்த அம்மா சொல்லிடுச்சு. சாணக்கியரு பாருங்க பாருங்க, இந்த எலெக்ஷனுக்கு 26 எலெக்ஷன்ல பாருங்க வைக்க போறாங்க ஆசிரியர்கள் ஆப்பு. அப்ப போய் யார வச்சு எழுதுவீங்க? போமா ஆசிரியரை வச்சுட்டு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்குருவோம்மா, நீ கவலைப்பட. செவிலியரை ரோட்ல விட்டுறது யார்? காமாட்சி நாயுடு மூஞ்ச பாத்துங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஆஸ்பத்திரி வந்தாச்சுங்க விஷ ஊசிய போட்டுருங்க மனுஷனுக்கு. நல்ல ஊசி போட்டுறாதீங்க. செவிலியர் எவ்வளவு மட்டா பேசுறாரு. செவிலியருக்கு 7,000 பேருக்கு இப்ப வேலை கொடுக்க போறோம் சொல்லி எங்க 7,000 பேருக்குலாம் கிடையாது சார். மொத்தமாவே 8,000 பேர் வந்து இந்த மாதிரி பணி இல்லாம இருக்காங்க. நேத்து மினிஸ்டர் சொல்லலையா? 800 பேருக்கு நான் டிசம்பர் மாசத்துக்குள்ள 8,000 பேர் பணி நிரந்தரம் வேணும். அத அப்ப படிச்சுட்டு நீ எல்லாம் நீ கூட தான் படிச்சுட்டு வந்திருக்க லேப் டெக்னீஷியனா. அப்ப இங்க பாரு, கிடைச்ச வேலையை போய் பார்க்கணும். படிச்சவன் எல்லாத்துக்கும் வேலை வேணும்னு என்ன இருக்கு? பைத்தியக்காரனுங்களா? அப்படி எல்லாம் பார்க்க பைத்தியக்காரனுங்களா? உங்களுக்கு வந்து இடம் கொடுக்க இடம் இல்லடா. உங்களுக்கு 800 பேருக்கு தான்டா இடம் இருக்குன்னா 800 செவிலியரை மட்டும் எடுங்க, ட்ரைனிங்க்கு சேருங்க. என்ன மயிருக்கு 80,000 பேரை சேர்த்து காசை வாங்கி நொட்டி உள்ள அமைக்கப்பட்டு இப்ப வந்து 8,000 பேருக்கு தான் இடம் இருக்கு, 7,000 பேருக்கு தான் இடம் இருக்கு. அதற்கு மேல இடம்னா அப்ப என்னது? 80,000 செவிலியருக்கு ட்ரைனிங் கொடுத்து கொள்ளை அடிக்கிறீங்க, கல்லா கட்டுறீங்க. நாங்களா கொடுக்குறோம். தனியார் ஆஸ்பத்திரி அதெல்லாம் தனியார் ட்ரைனிங் சென்டர்ல படிச்சதுக்கு, கவர்மெண்ட்ல படிச்சதே மொத்தம் 300 பேர். எந்த சென்டரா இருந்தாலும் தனியார்ல படிச்சவங்க தனியாருக்கு போறாங்கம்மா. இன்னைக்கு அப்போலோல இருக்கிறாங்க, வேற வேற ஹாஸ்பிட்டல்ல போறவங்களா தனியார்ல படிச்சவங்க. உங்கள்கிட்ட போராடுறவங்க பூரா அரசாங்க செவிலியர்கள், அரசாங்க இந்த கல்லூரியில படிச்ச செவிலியர்களோட போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? அரசாங்க வேலை கேட்குறாங்க. அவங்க தனியார் வேலைக்கு உங்கள்கிட்ட வந்து போறாங்க. நீங்க என்ன பெரிய அவ்வளோ பெரிய அண்ணாவியா? நீங்க உங்கள்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் லட்டு மாதிரி தூக்கிக்குவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரசாங்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்க ட்ரைனிங் அரசாங்கத்துல வேலைக்கு வர்றவங்க நிறைய CL EL அதுக்கப்புறம் ஃப்ராடமெண்ட் அது இது அதுக்கப்புறம் லீவு சம்பளம் இவ்வளவு இருக்குல்ல, பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அரசு. அதனாலதான் அரசாங்க மருத்துவமனையில வேலை இல்லம்மா. அங்க வந்து பேசணும்னு போறது நம்ம ஸ்டாண்டில் போனா தெரியும், எல்லாம் அது வேஸ்ட் தான். இருந்தாலும் அவங்க சம்பளம் கூட நல்லா நல்லா உட்காந்து வேலை பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாமே பென்ஷனு அதிகாரிகளும் அவமதிக்கிறீங்க. அது வந்து இங்க பாருமா, ஒரு விஷயம் கொஞ்சம் இப்ப இடையில பேசாத, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இப்ப ட்ரைனிங் முடிச்சுட்டு வர்றாங்க, முடிச்சுட்டு வந்த உடனே எங்கெங்க வேலை இருக்கோ அவங்க இப்போ தனியார்ல போய் பார்க்கணும். அரசாங்கத்துக்கு எப்ப வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்களோ அப்ப அரசாங்கத்துக்கு போட்டி போடணும். போட்டி போட்டு அதுல கிடைச்சா வேலைக்கு போ, இல்லைன்னா நீ வேலை பிரைவேட்ல பாரு. டெம்பரவரிக்கு எடுத்து நாங்க கொஞ்சம் வருஷத்துலயே பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்றீங்க. எல்லாரும் நாங்க எடுக்கல. அதாவது இந்த 300 பேர் இந்த கொரோனா நேரத்துல நாங்க சொல்லல,
அவர் சொன்னார், எடப்பாடி சொன்னார், கொரோனா நேரத்தில் வேலை பார்த்த செவிலியருக்கெல்லாம் அரசு சான்ஸ் கிடைக்கும் போது அவங்கள வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்சர்வ் பண்ணிப்போம். அதில் தான் அந்த 300,000 பேர், அந்த 300,000 பேரோட நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணும்போது அவங்கள என்ன பண்ணிட்டா மற்ற அந்த மீதம் இருக்காங்கள படித்தவங்கெல்லாம் அது மாத்திரம் என்ன அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது, எங்களுக்கும் கொடுக்கணும், நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் தானேன்னு இவங்களும் போய் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதை காம்ப்ரமைஸாக பேசி இப்போ மறுபடியும் வேலைக்கு பாட போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிஎட் இருக்கு இல்லையா, பிஎட் படித்தவங்களில் அந்த டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு கவர்மெண்ட் செலெக்ஷன் கமிட்டி வச்சு செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிடுச்சு. அதுல வந்து இந்த இதுல இருந்த தொகுப்பூதியத்தில் வேலை பார்த்த வாத்தியார் இருக்கான் பாரு, அந்த வாத்தியார்கள்லாம் என்ன பண்றான், எங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் கொடுக்கணும், அதாவது மார்க்ல வந்து எங்களுக்கு கம்மியா வந்து போட்டு எங்களுக்கு பண்ணணும்னு அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். போறதெல்லாம் தப்பு பூரா இவங்க மேல வச்சுக்கிட்டு எங்களை வந்து குறை சொல்றாங்க. அதெல்லாம் பாப்போம் நாங்க அதுதான் நாங்க இப்படித்தான் பண்ண முடியும், இப்படித்தாம்மா பண்ண முடியும். இதுதான்மா இது எலெக்ஷன் நேரத்துல நம்ம போராட்டம் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. நாங்க வெற்றி தோல்வியை பத்தி நாங்க என்னைக்கும் கவலைப்பட்டதில்லை. தோல்வி அடைஞ்சாலும் நாங்க கட்சி நடத்துவோம், வெற்றி அடைஞ்சாலும் கட்சி நடத்துவோம். ஆகையினால இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இந்த ஜம்பம் எல்லாம் பலிக்காது. நீ எத்தனை நாளைக்கு நீ போராட்டம் பண்ண பண்ணிக்கிட்டே இரு, பாப்போம். அது நீ நாளைக்கு ஸ்கூல் திறக்குது, நாளைக்கு ஸ்கூலுக்கு நீ போலேன்னு வச்சுக்கோ, 10 நாள் நீ ஆப்சென்ட் ஆனேன்னா உன்னை பண்ணி விட்டுரும், அடுத்த மாதிரி சம்பளமே தர மாட்டான், புரிஞ்சுக்கோ. அப்ப உனக்கு காஞ்சு போயிடும், வயிறு காஞ்சிச்சுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவீங்க, புரியுதா? நாளைக்கு ஸ்கூலுக்கு திறந்த உடனே நீ போகலைன்னா அவ்வளவுதான். நீங்களே இன்னும் ஒரு 4 மாசத்துல கெட் அவுட் ஆக போறீங்க. பாப்போம் நாங்க இன்னும் 4 மாசத்துல மக்கள் உங்களாக்க போறாங்க. நீங்க எப்படி சொல்லாதீங்க, ஆசிரியர்களை உங்களை 4 மாசத்துல கெட் அவுட் பண்ண போறாங்க. அட போமா, நீ வேற. நாங்க இன்னும் அவுட்டாங்கிறத அவங்க மக்கள் பண்ணுவாங்க, பாப்போம். எங்களுக்கு என்னமா கோடி கோடியா கெத்துட்டோமா? சும்மா இருமா, லூஸ்தனமா பேசாத. உங்கள்ட்ட கோடி பணம் இருக்குன்னு. ஏமா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். அதாவது வந்து ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்க செய்ய முடியும். நாங்க எங்களால முடியாத அளவுல செய்ய இயலாது, புரிஞ்சுக்கோ. இயலாதுன்னா கட்சியை விட்டு போங்க, ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. அது நீ யாரு சொல்றது? மக்கள் 10 பேருக்கு இந்த 100 பேத்துக்காக நாங்க ஆட்சி இல்ல, இந்த டீச்சர்ஸ்க்காக மட்டும் ஆட்சி இல்ல. செய்ய இயலாது, ஆசிரியர்கள் செய்ய இயலாது, மாணவர்களுக்கு செய்ய இயலாது, பள்ளிக்கூடம் கட்ட இயலாது, ஒண்ணுமே இயலாது. நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க? ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. எப்படி இருந்தாலும் போற ஆட்சி தான், கடைசி நேரம் கடைசி விளிம்புல இருக்கு. இப்ப ட்ரிப்ஸ் வந்து ஒரு சொட்டா ஏறிக்கிட்டு இருக்கு, தானா போகுது. விடுங்க, போங்க, உருட்டுங்க, உருட்டு. எவ்வளவு நாளைக்கு என்ன உனக்கு உள்ள போயிட்டு வந்துமே இன்னுமே நல்ல எண்ணம் வரல. யாரு இன்னும் நீ இந்த மாதிரி பேசி கடைசி கடவுள் உள்ள போயிட்டு ஆகையினால அதனாலதான் 1 மாசமா காணாம போயிட்டீங்க. ஆமாம்மா, சரியா? அது இங்க இல்ல, பெங்களூர்ல ஹவுஸ் அரெஸ்ட், அக்ரஹாரம் சிறைச்சாலை. அக்ரஹாரத்துல இல்ல, ஹவுஸ் அரெஸ்ட். மேம், இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து நாம் தமிழர் கட்சி வந்து பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரே பயமா இருக்கு. அந்த பூனைப்படையை பார்த்து புலிப்படைக்கு பயப்படாதா? யார் சொல்றது? தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளர்கள் சின்ன பிள்ளைங்கம்மா, அவங்க சின்ன பிள்ளைங்க. இப்போ என் வீட்டில் பேர பிள்ளைங்களாம் நான் வந்து அப்படியே சும்மா அந்த பிளாஸ்டிக் துப்பாக்கி கொண்டாந்து சுட்டுருவேங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் ஆமக்கறியெல்லாம் சொல்லி பயங்கரமா அதான் கேட்டுங்களா, அந்த துப்பு சுட்டுருவேன்னு நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கிட்ட பயப்படுற மாதிரியே நடிப்பேன் நான். சுட்டுறாதப்பான்னு அந்த மாதிரி இவனுங்க என்ன பொம்மை துப்பாக்கியை வச்சுட்டு பயமுறுத்திட்டு இருக்கானுங்க. சின்ன பிள்ளைங்கம்மா, அவனுங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, பேச தெரியலை, அரசியல் புரியலை அவனுங்களுக்கு. அவங்க என்ன ஒரு அரசியல் தலைவர்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னே தெரியல. அவர் 41 பேரை கொண்டுட்டு ஓடி ஒளிஞ்ச விஜய் கோவப்படக்கூடாது. அந்த 41 பேர்ல பேச ஓடி ஒளியில அவங்க இந்த குடும்பத்தினரை வந்து தத்து எடுத்திருக்காரு விஜய் அவர்கள். எப்ப எடுத்தாரு? வீட்டுக்கு வர சொல்லி தத்து எடுப்பாங்களா? என்னம்மா பேசுறீங்க? தத்து எதுக்குமா எடுக்கணும்? ஒருத்தரை கொன்னுட்டு தத்தெடுப்பீங்களாமா? பிள்ளைய கொன்னுட்டு அம்மாவை தத்தெடுப்பீங்க, அக்காவை கொன்னுட்டு தம்பியை தத்தெடுப்பீங்க, தங்கச்சியை கொன்னுட்டு அண்ணனை தத்தெடுப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா அது அவர் தவறு கிடையாது.
அது விஜய் மேலே தவறு கிடையாது. அவர் வந்த முறை தவறு, அந்த காரில் வந்தது தவறு, மக்கள் வந்து ஓடுனாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே தவறு. விஜய் மேலே தவறு சொல்ல மாட்டேன். மக்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கணும், அது இல்லை. அந்த கூட்டத்தை அரேஞ்ச்மெண்ட், அது பழைய கதை மீண்டும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் வாட்டஞ்சாட்டமாக நீங்க பேசுறதெல்லாம் இப்போ பழைய கதை. சமீபத்துல வந்து பொதுக்கூட்டம் செங்கோட்டையன் அவர்கள இணைஞ்சதுக்கு அப்புறம் நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து எல்லா தொண்டர்களும் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த தடவை நடந்து வந்து ஒரு ஒழுங்குமுறையில நடைபெற்றிருக்கு. அந்த 41 பேர் இறந்தத காரணம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால நடந்துருச்சு. அதற்கு பிறகு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. இன்னமும் வந்து சரியில்லை. அவரோட பேச்சு என்ன அரசியல் படலை, அந்த பிள்ளைங்களோட பேச்சு வந்து என்ன அரசியல் படலை. அந்த சுறாவில் பேசுகிற மாதிரி, அந்த விஜய் கட்சியில் அந்த படத்தில் டைலாக் பேசுவார்ல, சீவிருவாங்கிறது ரஜினி ஸ்டைலில், குத்திருவாங்கிறது நம்பியார் மாதிரி, அப்படியே அடித்து மண்டையை உடைச்சிருவாங்கிறது சிம்பு மாதிரி, இதெல்லாம் வந்து சினிமா டைலாக். அது சினிமாவில் பேசலாம், அது கதைக்கு ஆகாது. அதாவது வந்து இவங்க இன்னமும் டயலாக் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவரோட ரசிகர்கள். அவர்கள் கொஞ்சம் வந்து அரசியல் படணும், அரசியல் படணும். அரசியலுக்கு வாங்க, நிதானமாக வாங்க, அரசியல் கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அரசியல் தலைவர்களுக்கு அவர்கள் பேசுறதும் நிறைய விஷயங்கள் தேவையே இல்லாத விஷயங்கள். என்ன பேசிருக்காரு? கதை சொல்றாரு. என்ன கதை சொன்னாரு? இந்த ஆமக்கறி கதை, மான்கறி கதை எப்ப சொன்னாரு? அவருதான் சொல்லியிருந்தாரு. பிரபாகரன் அவர்களோட இருக்கும்போது நான் 15 வருஷத்துக்கு முன்ன சொன்ன கதையெல்லாம் இப்ப எடுக்கக்கூடாது நீங்க. இல்ல இப்ப சமீபத்துல சொல்லட்டும், அது உண்மையான கதை. நீங்களும் சொல்லுங்க, சுறா கதையை சொல்லுங்க, சுறா கதையை சொல்லுங்க. யார் வேணா சொன்னா? அப்ப மக்களை வந்து நீங்களும் முட்டாளாக்குறீங்க. முட்டாள் இல்லம்மா, இது வந்து நடந்ததுமா. அதாவதுமா, வரலாறு பேசும்பொழுது பேசிதாம்மா ஆகணும். நம்ம செக்கிழுத்த செம்மல்னு சொல்லுவோம். வாவு சிதம்பரனார் அவர் பெரிய ஆளு, இருந்தாலும் வந்து செக்கிழுத்ததை சொல்றோம் இல்லையா. மகாத்மா காந்தி அவர் படிச்சவர், பெரிய ஆளு, ஆனா அவர் வந்து வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு நம்ம வந்து நடந்தார்ல, அதை சொல்றோம்ல. வரலாறு நாம் தமிழருக்கு மட்டும்தான். வரலாறுக்கு எல்லாரும் பேசணும், பேசுங்க. கருணாநிதி வரலாறை பேசுங்க. உங்கள ஆந்திராவில இருந்து எப்படி வந்தாருன்னு பேசுங்க. எம்ஜிஆர் எப்படி வந்தாருன்னு பேசுங்க. உங்களை யாரு வேணாம் சொன்னா உங்க வரலாற பேசுங்க. அப்படியே கருணாநிதியோட கோவம் வருது, நாங்க ஆமக்கறி தின்னாரு எங்க அண்ணா, ஆமான்னு ஒத்துக்கிறோம். நீங்க செஞ்சதை அம்மா உண்மை. ஆமக்கறியா ஆமக்கறி ஊறுகாவா? ஐயோ, நான் வந்து என்ன சொல்றேன்னா, உண்மைய ஒத்துக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், ஒரு தைரியம் வேணும், ஒரு ஆண்மை வேணும், ஒரு துணிச்சல் வேணும். எங்கன்னு துணிச்சலா சொல்றாங்க? மான்கறி ஆமக்கறி எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் உயிரினங்களுக்காக போராடுறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. எந்த உயிரினத்துக்கு போராடுறேன்னு சொன்னாரு? எல்லா உயிரினமும். இவர் வந்து கொல்லல, இவர் வந்து சாகடிக்கல, சாப்பிட முடியும். ஆமா, மீனை சாப்பிடுறோம், அதுக்காக நாங்க வந்து மீனுக்கு வந்து சாப்பிட கூட சொல்ல முடியுமா? நான் டெய்லி மீன் குழம்பு சாப்பிடுவேன், அப்ப நான் கொலகாரியா? நான் டெய்லி யாரா உரிச்சு பாதுகாக்கிறோம் நாங்கெல்லாம் பேசலையே. அப்படியெல்லாம் வளர்த்தா கடல்ல வெறும் மீன் தான் இருக்கும். அதனாலதான் அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றோம். மீனை பிடிக்கலன்னா கடல் ஃபுல்லா மீன் தான் இருக்கும், எவனும் கப்பலை உள்ள விட முடியாது. ஆறு குளத்துல பிடிக்கலன்னா பாம்பும் பல்லியும் தான் இருக்கும், அதுக்கு தான் அதை பிடிக்கிறது. கோழியை வந்து அடிக்காமே விட்டா கோழியா இருக்கும் நாட்டுக்குள்ள, மனுஷன் நடக்க இடம் இருக்காது. அதுக்கு தான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சி வச்சாங்கலாம், அடிச்சு கொள்ளுங்கடான்னு சொல்லிட்டு. சாப்பிட்றோம் நம்ம, அதெல்லாம் வந்து சாப்பிட்றோம், ருசிச்சு சாப்பிட்றோம். நாட்டுக்கோழின்னா 2000 ரூபா கொடுத்து சாப்பிட்றோம்ல. நக்கிறீங்களா வாங்கி வாங்கி நாட்டுக்கோழி உறிஞ்சிருங்கல்ல. அண்ணா சிக்கன் என்ன நீங்க அசிங்கமா, உங்க புத்தி எங்க போவோம்? நீங்க அப்ப திமுக மாடல்ல போறீங்க, நான் வந்து தமிழ் தேசியத்தை பேசுறேன். நக்கிறது சாப்பிட்றது இப்படி உறிஞ்சி சாப்பிட்றதெல்லாம் வந்து நம்ம தமிழ் பாஷை, அதை தான் சொல்ல வர்றேன். கோழி சாப்பிட்றோம், சூப்பு குடிக்கிறோம், அதுக்கு கோழி வேணும். டாக்டர்கிட்ட போனோன்னு சொல்கிறான், நெஞ்சு வலியா நாட்டுக்கோழி வாங்கி சூப் வச்சு குடிங்க, ஆட்டு ஈரல் வாங்கி சாப்பிடுங்க, நல்லி எலும்பை வச்சு பாயா பண்ணி சாப்பிடுங்க டாக்டர் சொல்கிறாரு. நல்ல காய்கறி. இப்போ நாங்கள் வந்து உயிரினங்களை பாதுகாக்கணுமா சாப்பிடணுமா? பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கணும், சாப்பிட வேண்டியதை சாப்பிடணும், நல்லவனை போற்றி புகழணும், காப்பாற்றணும். அயோக்கிய நாய்களை செருப்பால் அடித்து விரட்டி அடிக்கணும், அவ்வளோதான். இதில் நீங்கள் எதை வேணால் எடுத்து
உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.